தமிழ்நாட்டில் மத கலவரத்தை தூண்டி சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் வகையில் அமித்ஷா பேசியிருக்கிறார். அரசியல் சித்து விளையாட்டுகளை அமித்ஷா நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் திமுக எம்பி ஆர் ராசா ஆவேசம். தேர்தலின் போது அளிக்கப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளையும் திமுக நிறைவேற்றியிருக்கிறது. திராவிட இயக்க சித்தாந்தம் இருக்கும் வரையில் தமிழ்நாட்டில் பாஜகவால் காலூன்ற முடியாது என்றும் ஆர் ராசா பேட்டி. தோட்டத்து வீடுகளில் விவசாயிகளை குறிவைத்து நடக்கும் கொலை கொள்ளைகளை தடுக்க வேண்டும். தொடர் கொலை சம்பவங்களை தடுக்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அறுபடை வீடுகளில் முருகனின் அவதார திருநாளான வைகாசி விசாகம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் சுமந்து வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம். துறை சார்ந்த திட்டங்களின் நிலை குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கான தேர்தல். வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. நாளை மனுக்கள் பரிசீலனை. தமிழக வெற்றி கழகத்தில் விருப்ப ஓய்வு பெற்ற IRS அதிகாரி அருண்ராஜ் இன்று இணைகிறார். கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படலாம் என தகவல். தன்னுடைய பல்லவிகள் பலவற்றை தமிழ் திரையுலகம் பட தலைப்புகளாக பயன்படுத்தி வருகிறது. யாரும் என்னிடம் அனுமதி பெறவில்லை என்றும் மரியாதைக்கு கூட ஒரு வார்த்தை கேட்டதில்லை என்றும் கவிஞர் வைரமுத்து ஆதங்கம். பக்ரீத் பண்டிகை விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய மக்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். சென்னை தாம்பரம் அரசு சேவை இல்லத்தில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. மர்ம நபர் தப்பி ஓடிய நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு காலில் எலும்பு முறிவு. ஆம்பூர் அருகே கோவில் உழவார பணிக்கு சென்ற பெண் பாலியல் வன்கொடுமை. தலைமறைவாக இருந்த அர்ச்சகர் புதுச்சேரியில் கைது. காவல்துறை விசாரணை. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மதுபோதையில் அதிவேகமாக காரை ஓட்டிச் சென்ற இளைஞர். 15 கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்று பிடித்த காவலர். கோவையில் கள்ள நோட்டுகளை கொடுத்து ஏமாற்ற முயன்ற கும்பல். மோசடி கும்பலை சேர்ந்த ஒருவர் கைதான நிலையில் கட்டுக்கட்டாக கள்ள நோட்டுகள் பறிமுதல். வத்தலக்குண்டு அருகே திமுக நிர்வாகி வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. முன்பகை காரணமாக குண்டு வீசிய நபரை கைது செய்து போலீசார் விசாரணை. தமிழ்நாட்டில் காலை 10 மணி வரை 24 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்தது. 200 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஆபரண தங்கம்
71,640 விற்பனை. தானேவில் ரயிலில் இருந்து தவறி தண்டவாளத்தில் விழுந்து 5 பயணிகள் உயிரிழப்பு. புறநகர் மின்சார ரயிலில் கூட்ட நெரிசல் காரணமாக தவறி விழுந்ததில் 10 பேர் படுகாயம். மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்று ஓராண்டு நிறைவு. 11 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் பெண்களின் வளர்ச்சி மறுவரை செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் பெருமிதம். மணிப்பூரில் மீண்டும் வெடித்த வன்முறையால் நீடிக்கும் பதற்றம். பல இடங்களில் ஊரடங்கு அமல். இணைய சேவை நிறுத்தம். பெங்களூரு சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தை அகற்ற பரிசீலிக்கப்படும். நகரின் மைய பகுதியில் இருப்பதால் ஆலோசித்து வருவதாகவும் முதலமைச்சர் சித்தராமையா விளக்கம். மேகாலயாவுக்கு தேனிலவு சென்ற மத்திய பிரதேச இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரம். சதித்திட்டம் தீட்டி கணவரை தீர்த்து கட்டிய மனைவி 2 வாரங்களுக்கு பின் கைது. உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல் MNC இரினா கேரள மாநிலம் விழிஞ்சம் துறைமுகம் வந்தடைந்தது. கப்பலை பாதுகாப்பாக நிலைநிறுத்தி கண்டெய்னர்களை இறக்கும் பணி தீவிரம். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கைது செய்ததற்கு எதிராக வெடித்த போராட்டம். ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டு பொது சொத்துகள் மற்றும் வாகனங்களை சேதப்படுத்தியதால் பரபரப்பு. கொலம்பியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.5 பதிவான நிலையில் வீதிகளில் மக்கள் தஞ்சம். கால்பந்து வீரர் நெய்மருக்கு கொரோனா தொற்று உறுதி. தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பு. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் பட்டத்தை தக்க வைத்தார் ஸ்பெயினின் அல்காரஸ். இத்தாலியின் சின்னருடனான இறுதிப் போட்டியில் த்ரில் வெற்றி.